இந்த வயசுல கூட நான் 71 வயசு ஆகுது எனக்கு. 51வது வருஷம் இது எனக்கு சினிமால. நான் வெறும் நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. இந்த என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது. அந்த எல்லாத்தையும் மண்டையில் போட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான். லண்டன் போனா கூட சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு போகிறதில்ல. அங்கே போய் அந்த ஏஐ போய் கத்திக்கிட்டு அது இன்னும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு இருக்காரு. ஆக அப்டேட்டாக இருக்கிறவர் அவர் மாதிரிலாம் நம்மளால முடியாது. நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை, வெளி வேலை இருக்குது நிறைய. அதனால சொல்கிறேன். என்னை கேட்டாங்க, ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலையான்னு. நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கியராஜ் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன். டைரக்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோன்னு பயப்படுறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே. சரியாக நடிக்கலைன்னா அவங்கள மாதிரி ஒன் மோரெல்லாம் கேட்க மாட்டேன். இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு சொல்லுவேன். இப்போ பாருங்க, நாளைக்கு டைட்டில் பாருங்க, இந்த மீட்டிங்குடைய டைட்டில் வரும், கொலை செய்வேன் ராதாரவிசம். அதுக்கு தான் சொல்றது நானும். ஏன்னா அவங்க போடணும், இல்லைன்னா என்னை விட்டுருவாங்களே. அதனால அதை போடணும். என்ன சொல்றேன்னா, கெட்டதே போடுறமே, கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா ராதாரவி பேசினால கொலை செய்வேன் சொல்லு வர்றாங்க. எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள் அதெல்லாம். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்றேன், உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்படவே வேணாம்.